உடுப்பி திருத்தல மகிமை ஸ்ரீ சத்குரு கூறினார். கர்நாடகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கும் ஒரு பெரிய பகுதி உள்ளது. விரும்பிய பலன்களை தந்து மனிதர்களின் பாவங்களை அழித்து அங்கேயே தங்குகிறது. தேவி ருக்மிணியின் பிரியமான பகவான் துவாரகையில் வசித்தார். 16,000 பெண்களின் இறைவன் பல்வேறு வகையான மோகங்களை அனுபவித்தார். ஒவ்வொரு இல்லத்திலும் நாரத மாமுனிவர் ஸ்ரீகிருஷ்ணர் தேவியுடன் இணைந்திருப்பதை கண்டார். அறம் சார்ந்தவர்களின் வழிபாட்டிற்கு பிரியமான அவரை எல்லையற்ற வடிவில் கண்டார் நாரத முனிவர். துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணர் வசிக்கும் போது அவர் கோகுலத்தை பற்றி சிந்தித்தார். அன்னை தேவிகையால் செல்லம் பெற்றாலும் அன்னை யசோதையை ஸ்ரீகிருஷ்ணர் எண்ணினார். ஒவ்வொரு இல்லத்திலும் நாரத முனிவர் துர்கா தேவியுடன் இருந்தார். அறம் சார்ந்தவர்களின் வழிபாட்டிற்கு பிரியமான அவரை எல்லையற்ற வடிவில் கண்டார். தந்தை வசுதேவருடன் இருந்தாலும் வளர்க்கப்பட்ட தந்தையான நந்தகோபரின் நினைவு வந்தது கிருஷ்ணருக்கு. ருக்மிணி தேவி வழிபட்டாலும் தேவி ராதையை எண்ணினார் கிருஷ்ணர். எனவே அவர் கோகுலத்தின் பொழுதுகளை மீண்டும் மீண்டும் விவரித்தார். இதை கேட்ட ருக்மிணி தேவி கோகுல பெருமானை விரும்பினாள். இறைவன் கோகுல பெருமானின் வடிவில் அவளுக்கு காட்சி கொடுத்தார். அவன் கையால் தயிர் சாதத்தையும் கயிற்றையும் தன் விளையாட்டுத்தனத்துடன் பிடித்தார். ருக்மிணி தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த சிலை வடிவத்தை வணங்கினாள். துவாரகையில் உள்ள தன் சொந்த இல்லத்தில் எப்போதும் தன் தோழிகளுடன் இருந்தாள். இதற்கிடையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நாரத முனிவர் வேண்டினார். 16,000 பெண்களுடன் ராசலீலையின் பொழுதுபோக்குகளை நிகழ்த்தி காட்டுங்கள் என்று. ஸ்ரீகிருஷ்ணரும் நாரதர் கூறியவாறே லீலைகள் புரிந்தார். அப்போது பெண்களின் சந்தனச் சேறு களிமண்ணால் ஆனது. கோபி சந்தனம் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூறுகிறார்கள். ஒரு சாபத்திற்கு ஈடாக ஸ்ரீகிருஷ்ணர் பிராமணர்களின் குடும்பத்தை அழித்தார். இறைவன் மறைந்ததும் கடல் துவாரகையை விழுங்கியது. அந்த நேரத்தில் ஸ்ரீ பாலகோபாலர் ஒரு களிமண் கட்டியாக மறைந்தார். இதையடுத்து மாலுமிகள் படகில் ஏறி கடலில் குதித்தனர். பலத்த காற்று வீசியதில் படகு குலுங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். அப்போது கரையில் நின்ற யோகி காற்றை அமைதிப்படுத்தினார். மக்கள் பகவானை இவ்வாறு வேண்டினார்கள். நமோ நமோ நாராயணா திரிவிக்ரமா மதுசூதனா. இவ்வாறெல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மக்கள் அழைத்தார்கள். வனமாலை அணிந்தவர் என்றும் 5 ஆயுதங்கள் வைத்த பெருமாள் என்றும் பகவானை அவரது அங்கங்களை எண்ணி விதம் விதமாக வழிபட்டார்கள் மக்கள். ஆட்களை கரைக்கு அழைத்து வந்து பத்திரமாக வைத்திருந்தார் பகவான். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கருணையின் பொக்கிஷமான மிகப்பெரிய மாய வித்தைகளை வணங்கினர். தாமரை அங்கங்களை கொண்ட பகவான் என்று ஸ்ரீகிருஷ்ணரை மக்கள் போற்றி வணங்கினர். தேவர்களின் கடவுளானவரே, காடுகளை விழுங்கியவரே, தயாசாகரரே, தாமோதரரே, ஸ்ரீகிருஷ்ணரை, தாமரை நிலவு களத்தின் உறைவிடமான அதிர்ஷ்ட தேவியின் தாமரை பாதங்கள், ஜட வாழ்வின் கடலில் விழுந்த அனைத்து மனிதர்களையும் கடக்கும் சந்திரனின் பாதங்கள் என்னில் மிகவும் மகிழ்ச்சி அடைவீராக. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஆனந்த தீர்த்தர் கேட்டுக்கொண்டதால் இறைவன் நீலமாதவர் தோன்றினார். கோபி சந்திரத்தின் மண் பானையிலிருந்து கருணை பொக்கிஷம் தோன்றியது. உடுப்பி பகுதியின் நடுவில் ஒரு பெரிய கட்டிடம் கட்டினார். தன்னடக்கம் கொண்ட மனிதன் பிரபஞ்சத்தின் இறைவனை நிறுவி வணங்கினான். அந்த இடம் மிகவும் புனிதமான இடமானது. பக்தர்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. இது மனிதர்களின் அனைத்து ஆசைகளையும் அருள்கிறது மற்றும் அனைத்து தீமைகளையும் தடுக்கிறது. உடுப்பி திருத்தலத்தின் பெருமைகளை கேட்பவர்கள், படிப்பவர்கள் அவர்களின் மேலான நம்பிக்கையினாலும் பக்தியினாலும் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களால் மகிழ்ச்சி அடைந்தார். உடுப்பி திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.